மாறாது நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபை கிருபை மாறாது நல்ல கிருபை, கிருபை கிருபை எஸ் லார்ட், மாறாது நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை. எல்லாரும் சொல்லுவோமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கிய கிருபை இது. கிருபை கிருபை மாறாது நல்ல கிருபையே, கிருபை கிருபை மாறாது நல்ல கிருபையே, கிருபை கிருபை மாறாது நல்ல கிருபையே. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும், வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க. நான் ரொம்ப உடைஞ்சிருக்கிறேன், தாகத்தோடு ஆண்டவரே என் பிரச்சனையை தீர்க்க எனக்கு வழி தெரியல என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக. அடியானை மறித்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட கொஞ்ச நேரம் நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிப்போம். உங்கள் வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ. Glory to God. Hallelujah. நம்ம மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்ன தலைப்பு தெரியுமா? நம்புகிறவர்களுக்கு ஐயோ. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சும்மா பார்த்து சொல்லுங்க, என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோம். நம்புகிறவர்களுக்கு அம்மா யார்கிட்டையுமே சொல்லலை, உங்களை நான் பார்த்து சொல்றேம்மா, நம்புகிறவர்களுக்கு ஐயோ. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாய் துல்லியமாய் நமக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற ஒரு முக்கியமான பதிவு. இது ஒரு தரவு, நல்ல கவனிங்க. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய
உங்களுக்கு ஐயோ. Woe to those who trust. யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. இப்ப எதை நம்புனா ஐயோ? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் பல்வேறு காரியத்தின் மேல அதிகமான நம்பிக்கை உண்டு. அதிகமான நம்பிக்கை உண்டு. ஒரு வேலை செய்கிறவனுக்கு மாதமான ஒரு சம்பளம் வரும்னு ஒரு நம்பிக்கை. 31ஆம் தேதியெல்லாம் கிரெடிட் ஆயிரும் சார், 31ஆம் தேதியெல்லாம் பணம் வந்து விழுந்துரும் அக்கௌண்ட்ல. 30 நாள் 31 நாள் நான் வேலை செஞ்சிருக்கிறேன், வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பரீட்சை எழுதிட்டு வர்றான், கண்டிப்பா என்ன பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்னும் சில பேர் இருக்காங்க, பாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அங்கே எழுதுனா தானுங்க பாஸ் ஆகிறதுக்கு, பாஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நம்பிக்கை. இன்னும் சில பேர் மருத்துவமனையில் போய் பார்க்கும்போது, சார் நல்லாயி வந்துடுவோம் சார், நல்லாயி வந்துடுவோம், பரவாயில்ல, முதல்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நான் வந்துடுவேன், அது ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நம்புகிறவர்களுக்கு ஐயோன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நம்பிக்கைகளை நாம் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவை நம்புகிறோம், தேவனை நம்புகிறோம், வேதத்தை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம், ஆராதனை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம். என கருமையானவர்களே, நமக்கு 17 முக்கியமான உபதேசங்கள் உண்டு. அது எல்லா உபதேசங்களையும் நான் நம்புகிறோம். இப்ப நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நம்புகிறோம். நமக்கு எல்லா மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு புதுவிதமான காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதுல என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, ஒரே வரியில நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தரை அல்லாத வேறு எந்த ஒரு காரியத்தின் மேலும் நீங்களும் நானும் நம்பிக்கை வைப்போமானால் அது நமக்கு அதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. சிம்பிளான திங். கர்த்தரை தவிர வேற எந்த ஒரு காரியத்தின் மேலும் என்னுடைய நம்பிக்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னா, அது மற்றிடத்திலே கொடுக்கப்படுமேயாயின் அது நிச்சயமாக அது நமக்கு ஐயோ. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அவன் கர்த்தரை நம்புகிற ஒரு காரியம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பல விஷயங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு கர்த்தரை நம்புறதை விட்டுட்டு, தேவனை நம்புறதை விட்டுட்டு விலகி வழி விலகி போகிற ஏராளமான திரள் கூட்டம் பெருகிவிட்டது. அதனாலதான் ஆண்டவர் 7 சபைகளுக்கு சொல்லும் போது ஒரு சபையை குறித்து சொல்லுகிறார், நீ ஆதி அன்பை என்ன செஞ்சிட்ட? விட்டுட்ட, போச்சே இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் எவ்வளவு பாரம் உள்ளவராய் நம் இடத்திலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பேசுகிறார். மனிதனுடைய மனநிலைமை என்ன ஆகிறது? இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பிறப்பில் இருந்தே ரட்சிப்புக்குள்ள இருக்கலாம், குடும்பமாவே ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் பெண்டிகாஸ்டல் ஃபேமிலியில் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா இப்ப இருக்கிற நிலவரத்தை, இந்த ஸ்டேட்டஸை நீங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்ன? இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்ன? நான் படைத்த தேவனை நான் நம்புகிறேனா, அல்லது தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை நான் நம்பிக்கையாக வைக்கிறேனா? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? சாப்பாட்டின் மேல ஒரு அலாதி நம்பிக்கை. சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ்ந்துருவோம். எப்படி? எவ்வளவு பெரிய பொய்யை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் தெரியுமா?
உங்களுக்கு யார் சொன்ன சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ்வோம்னு? யார் சொல்லி கொடுத்தா? அன்பான தேவ பிள்ளைகளை, நான் கேள்வி கேட்கறது புரியுதா? சாப்பிட்டா உயிர் வாழ்வோம் அப்படின்னு யாரு நமக்கு சொல்லி கொடுத்தா? நீங்க சாப்பிட்டாதான் நீங்க உயிரோடு இருப்பீங்க, இல்லவே இல்லை. அது ஒரு பொய். ஆனா நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, சாப்பிட்டு செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கா தெரியுங்களா? சாப்பிட்டு மரித்து போனவர்கள் இருக்கிறார்கள், பெருந்திண்டிக்காரர்கள். சாப்பாட்டு ராமன், சாப்பாடே உலகம், சாப்பாடே வாழ்க்கை, சாப்பாடே ஜீவியம். சாப்பாடு இல்லைன்னு ஐயோ நல்லா தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாதுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒவ்வொருவர் மீது, ஒவ்வொரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை காலப்போக்கில் முதல்ல ஆண்டவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. முதல்ல ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல ஆண்டவர் மேல தீவிரமான அன்பு. ஆண்டவர் இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்க இல்லைன்னா ஆண்டவர் இல்லை, நகவும் சதையுமா அப்படியே பின்னி பிணைஞ்சு சட்டையும் டவுசருமாய் அப்படியே அப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. இப்போ போய்க்கலாம். இப்போ என்ன, ஆண்டவர் தானே நம்ம ஆண்டவர், நமக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, படைத்தவர் மேல உள்ள நம்பிக்கை போய் படைப்புகளின் மேல் நம்பிக்கை உண்டாக ஆரம்பித்து விட்டது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எல்லாம் ஐயோவா மாறுகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? படைத்தவரை நம்ம விட்டுட்டோம், தேவனை மறந்துட்டோம், தேவனுக்குரிய காரியங்களை மறந்துட்டோம், நமக்குரிய காரியங்களை பர்ஃபெக்டா செஞ்சுக்கிறோம். ஹலோ, நமக்குரிய காரியங்களை இப்ப நல்ல கவனிங்களேன். ஒரு ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், கிறிஸ்மஸுக்காக ஒன்று நம்ம செய்யறதில்ல. ஆனால் கிறிஸ்மஸ் ஆண்டவருக்காக நம்ம எதையுமே செய்யறதில்ல. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம புது துணி உடுத்திக்கிட்டு விழுகிறோம். எவ்வளவு மோசமானவங்க பாருங்க. நம்ம உலகத்திலே மோசமான அக்கிரமம் இல்லையாது. யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம்? கர்த்தருடைய பிறந்த நாளை. ஆனா கர்த்தருக்காக எதையுமே செய்யல. ஆனா அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நாம் என்ன செய்யறோம்? புதிதாய் துணியை உடுத்திக் கொள்ளுகிறோம். இப்ப புரியுதுங்களா நான் சொல்ற கான்செப்ட்? படைத்தவரை விட்டுட்டு படைப்புகளின் மேல் நம்முடைய கவனம் திரும்ப ஆரம்பித்து விட்டது. எதற்காக தேவன் அவர் நம்மை உருவாக்கினாரோ அதை மனிதன் மறக்க ஆரம்பித்து விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய நிலைப்பாடு என்ன? அதைத்தான் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதமா இருக்கா அல்லது ஐயோவா இருக்கான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய நிலைப்பாடு தான் அது தீர்மானிக்கிறது. அன்பானவர்களே, அப்ப கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஐயோ இல்லை, அது ஆசீர்வாதம். ஆனா கர்த்தரை அல்லாத ஒரு காரியத்தின் மேல் நம்புகிறவர்களுக்கு அது ஐயோவாக மாறும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒன்றும் இல்லாதப்ப நம்ம கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கைக்கும் இப்ப எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டார், இப்ப உள்ள நம்பிக்கைக்கும் நிலைப்பாடு என்ன? நம்ம எப்படி மாறிட்டோம்? எவ்வளவு மோசமானவங்கள் ஆயிட்டோம். இப்ப ஆண்டவர் ஒண்ணுமே நமக்கு இல்லாத போது நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்முடைய ஜீவியம் எப்படி இருந்தது? நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருந்தது? ஆலயத்துக்கு நமக்கும் உள்ள உறவு ஈடுபாடு எப்படி இருந்தது? கர்த்தருக்கு நமக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது? ஆனா இப்ப எல்லா வசதிகளையும் ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிறார், எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அனுகூலம் பண்ணிவிட்டார். இப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை பேருக்கு நான் சொல்றதை ஃபாலோ பண்ண முடியுது? ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமே, நம்மளை நாமே நம்ம பரிசோதித்து பார்ப்போமே. இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க தவறிட்டோம்னா அவருடைய வருகையில நம்ம கைவிடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படி ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேணாம். நம்ம இப்பயே சரி பண்ணிட்டோம்னா அவரோடு கூட மகிமையிலே, அவருடைய ஸ்தானத்தை, அவருடைய மகிமையிலே நாமும் பிரவேசிக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்ப வசனத்துக்கு வருவோம். மறுபடியும் வாசிங்க.
சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களும் ஜாதியின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தால் தேடி வடிகளுமாகிய உங்களுக்கு ஐயோ. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த இடத்துல நமக்கு நிறைய நிர்விசாரம் வந்துருச்சு. ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாருப்பா, ரொம்ப நிர்விசாரம் வந்துருச்சு. நிர்விசாரம்னா என்ன? அலட்சியம், லதாஜிக், ஒரு பொறுப்பு இல்லாமை, உத்தரவாதம் இல்லாமை, ஒரு உக்கிரானத்துவம் இல்லாமை, ஒரு மெத்தனம். அப்படிதானே? ஒரு மெத்தனம். நல்ல கவனிங்க. ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு அவன் சினிமா பாட்டு கேட்டு கொண்டிருந்தான்னா நீங்க உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஹலோ, ரத்த வெள்ளத்தில் போறீங்க, உங்களை ஆஸ்பத்திரியில் அவன் படுக்க போட்டு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பார்க்காம அவன் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்காம சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பானே, ஆனால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நீங்கள் மேல் மாடியிலிருந்து குதித்திருவீர்கள். அப்படிதானே? அந்த டாக்டரை தூக்கி வெளியே எரிஞ்சிருப்போம். முதல் வேலை எது? அதுதான். பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான் அப்புறம் தான் பேச்சே நடக்கும். சில பேர் பொறுமையா இந்த ஆஸ்பத்திரி சரியில்லை அப்படின்ட்டு நடந்தே வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு ரத்தத்தை வெள்ளத்தோட போயிடுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த நிர்விசாரமா இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும். என்ன சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும்? இப்ப இதுல ஆண்டவர் விஷயம் ஏதோ நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் முக்கியப்படுத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா நீங்க இதுவரைக்கும் திறந்தே பார்த்துருக்க மாட்டீங்க, இதுவரைக்கும் வாசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் உண்டு பைபிள்ல. அது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா புதுசா சொல்றாரு அப்படின்னு நம்மெல்லாம் பார்க்கறதே கிடையாது. பைபிளே சில பேர் திறக்கிறது கிடையாது. அதுல மிக முக்கியமான ஒன்று இருக்கு. ஹலோ, சொல்லுங்களேன். அட்டவணை வேற. ஆமா, அப்படியே மேப்பை திருப்புங்க பார்க்கலாம். மேப்பை திருப்புங்க. ஏன் பைபிள்ல மேப்பே இல்லை? மேப் இருக்கா? அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பாலஸ்தீன தேசம்னு ஒன்று இருக்கா? ஒன்று இருக்கா? அடுத்த மேப்புமா? அது ஃபுல் மேப்பு கிஷோர், அது இல்லை. அடுத்த மேப், அந்த மேப்பை பாரு. பாலஸ்தீன தேசம் அது எழுதியிருக்கா? எழுதியிருக்கா இல்லையா? பவுல் பிரயாணங்களை பார்க்க கூடாது. அதுல பாருங்க, சமாரியாவுன்னு ஒரு இடம் இருக்கா? இருக்கா? அந்த இடத்துல ஒரு பாருங்க, ஒரு 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 வெடி வெடிச்ச மாதிரி ஒரு இடம் போட்டு சுத்திலும் என்னென்ன பேர் போட்டிருக்கு வாசிங்க பார்க்கலாம். சமாரியாவுன்னு போட்டு, அந்த சமாரியாவுன்னு அதில் எழுதியிருக்காது. ஆனால் பக்கத்தில் உள்ள மேப்பில் சமாரியாவுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமாரியாவுன்ற இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணி சுத்திலும் நீங்கள் வாசிங்க. யோப்பா, இல்லை இல்லை, நீங்கள் வேற ஏதோ மேப் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சமாரியாவுக்கு பக்கத்தில் எதை படிக்கணுமோ அதை தவிர எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க. ஏபால், ஆமா, கெரிசீம். கெரிசீம் இருக்கா? சமாரியா. நல்ல கவனிங்க. நீங்க வீட்டில் போய் பாருங்க, நிதானமா பாருங்க, உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல கிட்டத்தட்ட சமாரியாவை சுற்றிலும் 300 மலைகள் இருக்கிறதா. குட்டி குட்டி மலைகள். எத்தனை மலை?
மலைகளால் சூழப்பட்ட இடம்தான் யூதேயா, சமாரியா, எருசலேம். நல்ல கவனிங்க, இது மூன்றும் மலைகளால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு தேசம், ஒரு இடம். மலைகள் ஒரு பெரிய பாதுகாப்பை குறிக்கிறது. இப்ப நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கங்க. 3 பக்கம் என்ன இருக்கு? கடல், ஒரு பக்கம் மலை. ஒவ்வொரு இந்தியனை கேட்டாலும் சொல்லுவான், எங்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது. அதுக்கு காரணம் 3 பக்கம் சமுத்திரத்தாலும் ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகளாலும் நிரப்பப்பட்டு எங்கள் தேசமே பாதுகாப்பான ஒரு கண்டமாக, ஒரு பாதுகாப்பான தேசமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனாலும் சொல்ல முடியும். நாம் எல்லாரும் பெருமிதம் கொள்ளுகிறோம், அப்படிதானே? இந்தியர் என்பதிலே பெருமிதம் கொள்ளுகிறோம். எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை வாழவே. இங்கே எல்லாம் இப்படி ஒரு தேசமா அப்படின்னு நம்ம நினைக்கிறவளும் அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் இங்கே தான் இருக்குன்னு, இங்கே கிட அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்து போட்டிருக்கார். நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அப்ப நல்ல கவனிங்க, சமாரியா என்பது மலைகளால் நிறைந்த ஒரு இடம். இப்ப இந்த மலைகளை குறித்த ஒரு பெருமை, மலைகளை குறித்ததான ஒரு கர்வம் பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை. அப்ப எதின் மேல் இவர்களுடைய நம்பிக்கை இருக்கு? பர்வதத்தின் மேல், மலைகளின் மேல். ஏன் அந்த மலைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாய் நாங்கள் இருக்கிறோம். we are in a protective place. நாங்க சேஃபான ஒரு இடத்தில் இருக்கிறோம். எந்த விதமான காரியங்களும், எந்த விதமான தீமையும் எங்களுக்கு வரவே முடியாத ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்க சேஃபான ஒரு ஜோன்ல இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிட முடியாது என்கிற ஒரு மனநிலையிலே இந்த இடத்துல ஜனங்கள் இருக்கிறபடினாலே கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எப்பா, நீ மலைகளால் சூழப்பட்டிருக்கிறாய் என்று நீ பெருமிதம் கொண்டு அந்த மலைகள் மேல உன் நம்பிக்கை என்ன செய்யாத, வைக்காத. நீ மலைகளின் மேல் நம்பிக்கை வைத்தால் நீ உனக்கு ஐயோ. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வை கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்ப்போம். நீங்கள் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு நம்ம ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கிறோம், நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம், நமக்கு எந்த ஆபத்து நேரிடல, நமக்கு எந்த விதமான காரியமும் வரல, நமக்கு எந்த தீமையும் நடக்கல, எந்த ஆபத்து நமக்கு வரல, நம்ம ரொம்ப தப்பிச்சிட்டோம். இல்ல அருமையானவர்களே, இங்க பெருமை கொள்வதற்கு எதுவுமே இல்லை. தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் மிக கவனமாய் கையாண்டு கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 300 மலைகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு தேசம், ஒரு பட்டணம், அது மலைகளை நம்பிக்கொண்டிருக்கிறது. நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறோம். சில பேர் நல்ல வேலை, நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறோம். நல்ல பிசினஸ், நல்ல சேஃபா இருக்கிறோம். நல்ல வீடு வாசல், ரொம்ப சேஃபா இருக்கிறோம். எங்களுக்கு வாகனங்கள் இருக்கிறது, நாங்க சேஃப் ஜேர்னியில் இருக்கிறோம். இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, நான் முன்பு ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் படைத்தவரை ஆராதிக்க தவறி படைத்தவரை நம்புவதற்கு பதிலாக தேவன் படைத்தவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு என்பது நாம உபயோகப்படுத்துகிற ஒன்றினால் அல்ல. பாதுகாப்பு என்பது கர்த்தரால் வருகிற ஒன்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தரை நம்ப வேண்டியதற்கு பதிலாக நம்ம ரொம்ப இந்த உலகத்தில் உள்ளான, உலகத்திலே படைக்கப்பட்ட காரியங்களை முக்கியப்படுத்தி அதை நாம் பிரையாரிட்டைஸ் கொடுத்து அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய தயவு. ஆனா இதெல்லாம் பேசிட்டு நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை,
ஒரு இடத்துல நான் இப்படியாய் வாசித்தேன். ஏன் பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஜாக்வார் அப்படிப்பட்ட விலை உயர்ந்த கார்களை வாங்குகிறார்கள்? அப்ப விலை உயர்ந்த காரணம் என்ன? நாங்க ரொம்ப பணக்காரவங்க, நாங்க ஐஸ்வர்யவான், நாங்க அப்படியாக்கும், நாங்க இப்படியாக்கும், ஜமீன் பரம்பரையாக்கும் அப்படின்னு காட்டுவதற்காக அல்ல. அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இங்கிருந்து பிரயாணம் போய் என்னுடைய ஆபீஸ்ல 1 மணி நேரம் பிரயாணம் போய் அங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய பணம் பத்திரமா இருக்கணும்னா, என்னுடைய ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா, முதல்ல நான் சேஃபா போகணும். நான் இந்த கார் நான் எவ்வளவு பணக்காரன்றதை காமிக்கிறதுக்கு அல்ல, எனக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை என்பதை உணர்ந்து நான் அதை வாங்கியிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த மனிதர்கள், இந்த ஜனங்கள், இந்த சமாரியாவின் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் மலைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ, நாங்க தான் எல்லாமே, எங்களை விட்டா வேற யாரும் இல்லை, எங்களை விட்டா ஒரு காரியமும் இல்லை, எங்களை விட்டா இது நடக்காதுங்க, எங்களை விட்டா இதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, எங்களை விட்டா இதெல்லாம் செய்யற எல்லாருமையான தேவ பிள்ளைகளே நல்ல கவனிங்க. வனாந்தரத்தில் முளைக்கிற புல்லை கொண்டு கூட கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும், நீங்கள் எதையோ ஒன்று செய்ய போக ஏதோ ஒன்றாய் முடிந்து விடும். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், படைப்புகளின் மேல் நம்முடைய ஆழமான நம்பிக்கை போய்விட்டது. எத்தனை பேர் செல்போன் வச்சிருக்கிறீங்க? ஹலோ, நான் செல்போன் வச்சிருக்கவங்களெல்லாம் பாவின்னு நான் சொல்லலையே. நம்ம கையை தூக்குறதுக்கு பயப்படுறீங்க. செல்போன் இருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். சரி, எத்தனை பேர் அதுக்கு கவர் வாங்கி போட்டிருக்கீங்க? ஏன் கவர் வாங்கி போட்டீங்க? சரி, உங்க பைபிள காமிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிளுக்கு கவர் வச்சிருக்கிறீங்க? நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் கவரில் கூட தான் இருக்கும். நான் வாங்கி கொடுக்கும் போதே சேஃப்டியாக தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒரு செல்போனு அதிகபட்சம் நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போமா? அந்த செல்போனுக்கு ஏன் கவர் போட்டு வச்சிருக்கிறோம்? கீழே விழுந்தா உடைஞ்சிடக்கூடாது. நமக்கு ரொம்ப பாதுகாப்பு தேவை. அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் திரும்ப நம்ம யூஸ் பண்றோம், எவ்வளவு. ஆனா நாம சொல்றோம் கர்த்தர் தான் என் பாதுகாப்பு. நீங்க இந்த செய்தியை கேட்டு எல்லா செல்போன் கவரையும் கழட்டி போட்டுட்டு போயிருங்க. எடுத்துட்டு போகும்போது அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப நம்ம பாதுகாப்பு என்பது நம்முடைய மனநிலைமையில எப்படி நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பாதுகாப்பாய் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம எதெல்லாம் பாதுகாப்பா நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல மண்ணாய் போகும். அது காற்று பறக்கடிக்கிறது போல அது பறந்து போகும், இல்லாமல் போகும், அது ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும். ஆனால் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு நிலைத்து நிற்கும். கர்த்தர் ஒரு பாதுகாப்பை நோவாவுக்கு கொடுத்தார். இப்ப நான் செய்யற வேலைக்குள்ள நீ இரு. இப்ப நோவாவும் கீழ்ப்படியாம நான் வேலைக்குள்ள வரமாட்டேன், ஏதாவது செய்ய சொன்னீங்க செஞ்சிட்டேன், என் பிள்ளைகள்லாம் இங்க வர்றதுக்கே விருப்பம் இல்லை, அதனால வெளியில இருக்கு நாங்க விரும்புறோம் அப்படின்னு வெளியில இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, என்னவாயிருக்கும்? அந்த லட்சக்கணக்கான பேர்ல இவங்களும் ஒருத்தரா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா எந்த இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்களோ அந்த இடத்துல
இந்த உலகம் தர முடியாத பாதுகாப்பை கர்த்தர் நோவாவுக்கும் அதன் குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. பிரையாரிட்டைஸ் நம்ம கொடுக்கறதுல கர்த்தருக்கு அதிகமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நம்முடைய மனநிலைமை எப்படி ஆயிடுச்சு? மருத்துவர்கிட்ட போனாதான் இது அற்புதம் நடக்கும், ஆண்டவர் சரி பண்ணுவார் அப்படிங்கிற மனோபாவத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். இதை செலவு பண்ணி அந்த ஆள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாதான் நம்ம ஓகே, யூ ஆர் ரைட், யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனா எல்லாத்துக்கும் மேலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்காரு, நீ ஏன் சமூகத்துக்கு வா, உனக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை நான் கொடுக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, மருத்துவர்கள் எல்லாம் நம்மளை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. யாரும் பெரிய வல்லுநர்கள் அங்கே யாரும் இல்லை. நம்முடைய நாடி நரம்புகளை எல்லாம் ஆராய்ந்து புரிந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனா கர்த்தரால் சொல்ல முடியும். அவர் சொல்றாரு, உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவரை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்களை, படைப்புகளை, இந்த படைத்த ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளை நம்ம பிரையாரிட்டைஸ் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து, நமக்கு ஐயோ என்கிற காரியத்தை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். நிறைய பேர் எப்படின்னா, உலக பிரகாரமான சுக வாழ்வை அனுபவிக்கிறதுனால கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. உலக பிரகாரமான வீடு, வாசல், காரு, பங்களா, உங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறதுனால அது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அது தவறான கண்ணோட்டம். In biblical perspectiveல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறதோ, ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்வு, அவனுடைய குடும்பம், அவனுடைய தலைமைத்துவம், அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுக்கும் இந்த ஆலயத்துக்கும் உள்ள ஈடுபாடு எவ்வளவா இருக்கிறதோ அந்த வகையிலே தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து அதை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. துன்மார்க்க நம்மளை விட நல்லா இருக்காங்க. தேவனுடைய சபைக்கு வராதவர்கள் வெளியில நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அதெல்லாம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார்னு அர்த்தமா? இல்ல. பிசாசு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க அவனுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து வச்சிருக்கார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு பின்பதாக வனாந்தரத்துக்கு கொண்டு போய் மலையின் உச்சியின் மேல நிறுத்தி, இது எல்லாத்தையும் நான் உனக்கு தாரேன், நீ என்ன செய்ய, தாழ விழுந்து பணிந்து கொள் என்று சொன்னான். ஆண்டவர் உடனே ரெசிஸ்ட் பண்றார். அத அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பூமியும் அது நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, மாற்று கருத்து இல்லை. ஆனா உனக்கு கொடுத்தது கர்த்தர் அப்படின்னா அதுல நீ சுகமாய் அனுபவிக்கிறாயா? சுகமாய் வாழ்றோமா? நிம்மதியா இருக்கிறோமா? உலகத்தார்கள் சொல்லுகிறார்கள், எப்ப நீ வீட்டை வாங்கலாயா, தூக்கத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது கர்த்தர் உனக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்தா தான் பாய் கூட தேவையில்லை, பாய் கூட தேவையில்லை. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, இந்த ஆலயம் கட்டி முடித்து எல்லாம் இது பண்ணி அந்த டைல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு ஒரு நாள் இரவு அந்த வெளியில வராண்டாவில் அப்படியே வெறும் அந்த டைல்ஸ்ல வெறும் தரையில் படுத்திருந்தேன். என்னை அறியாமல் அப்படி ஒரு தூக்கம், அப்படி ஒரு நிம்மதி. ஏன்னா அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு கண்ணீர். சும்மா இது வரல. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். படைப்புகளை நம்ம முக்கியப்படுத்தாம படைத்தவரை முக்கியப்படுத்த பிரயாசப்படுவோம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். மலைகளை நம்பாதீர்கள். உங்களுக்கு எது நீங்க பாதுகாப்பு சேஃப்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆபத்து. நீங்க உங்களுக்கு சேஃபா எந்த ஒரு காரியத்தை செய்யறதுல தவறு அல்ல. ஆனால் நீங்கள் கர்த்தரை முதலாவது நம்புங்கள். நீங்க மருத்துவமனைக்கு போவாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா போறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வான்னு சொல்றேன். தேவனை சந்திச்சுட்டு போ, தேவனை சந்திச்சுட்டு போ.
தேவனை சந்திக்காம உன் கர்வத்தில் நீ போ, உனக்கு பணம் இருக்கு போ அப்படின்னா, இல்லாத நிலைமை வரும்போது நீ எங்க படுக்க வேண்டியதா இருக்கும்? நீ எங்க கிடக்க வேண்டியதா இருக்கும்? எங்க உன்னை கிடத்தி போடுவார்கள்? சிந்திச்சு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுகிறார். சமுத்திரம் பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த சமுத்திரம் தான் நிறைய பேருக்கு ஆபத்தா இருக்கு. இப்ப ராமேஸ்வர தீவிலே ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? பெரிய பெரிய படகு வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இன்னைக்கு தொழிலில் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். போதுமான அளவு மீன் வரத்தில்லை. விலைவாசி உயர்ந்து விட்டது. பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது. போதுமான வருமானம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பின்தங்கிய நிலைமையில போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அது நம்ம ஆபத்தாக மாறலாம். ஆகவே படைப்புகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறதை விட்டுவிட்டு படைத்தவரை நம்ப இப்பொழுதே நாம் ஆரம்பிப்போம். என் வாகனம் எனக்கு பாதுகாப்பை கொடுப்பதில்லை, என் வாகனத்தை வாங்க உதவி செய்த தெய்வம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். என்னுடைய நம்பிக்கை அப்படித்தான் இருக்கணும். எனக்கு வேலை, எனக்கு செக்யூர் கிடையாது, சேஃப் கிடையாது. வேலையை கொடுத்தவர் என்னை சேஃபாக நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். படிப்பு எனக்கு சேஃபான காரியம் அல்ல. எனக்கு அருமையானது. நிறைய பேர் படிச்சிருந்தே முன்னேறி வந்துடலாம். அருமையான தேவ பிள்ளைகள், கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். நான் அதில் குறைய சொல்லலை, படிக்கணும். ஆனால் படிப்பை மட்டுமே நீ பிரதானமாக வச்சுன்னா அதுவே உன் வாழ்க்கையில் அழிவாக மாறும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அதிக படிப்பு. ஆமா, உங்களுக்கு தெரியுமா? படிச்சுவன் பூரா இன்னைக்கு எதாத்தான் இருக்கிறான். ஹலோ, கொஞ்சம் சத்தமா சொல்ல. படிச்சவன் பூரா எதாத்தான் இருக்கான். என்னன்றீங்க? எப்படி? படிச்சவன் பூரா அதுக்கு தான், அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பிராக்டிக்கல் லைஃப் தெரியலங்க. ஒரு பல்பை கழட்டி மாற்றுறதுக்கு எலக்ட்ரீஷியனுக்கு போன் பண்ணிட்டு இருக்கான். எப்பா போய் அந்த இடத்துல ஒரு பல்பை வாங்கிட்டு வந்து மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலீங்க. ஷாக் அடிச்சிருச்சுன்னா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. பிராக்டிக்கல் லைஃப், அனுபவம் வாழ்க்கை தெரியல. படிச்சு என்ன பிரயோஜனம்? படிப்பு தேவைதான், படிப்பு முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கிய விவேகமான காரியங்கள். அப்ப அதனாலதான் படைத்தவரை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். இவர்கள் மலையை நம்பினார்கள். சமாரியாவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு இது சமுத்திரம் பாதுகாப்பு, மலை எனக்கு பாதுகாப்பு, இவங்க எனக்கு பாதுகாப்பு, இவங்க எனக்கு சேஃபா இருக்கிறாங்க, இவங்க நல்லா. இப்ப ஆண்டவர் எங்கேயா போனாருங்க? ஆண்டவர் எங்க போனார்? ஆண்டவரும் வாழ்க்கையில இல்லையே. நிறைய பேருக்கு பணம் பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பணம் இருக்குங்க, நல்ல வேலை பணம் இருக்கு. பணம் இல்லைன்னா ஐயோ எங்க போய் என்ன பண்றது, யார்கிட்ட போய் கேட்கறது? பணமே இல்லாதவன் வியாதியே இல்லாம சொகுசு வாழ்க்கை பிளாட்ஃபார்ம்ல அனுபவிச்சுட்டு இருக்கான், நல்லா இருக்கான். நீங்களும் நானும் எதை அடைக்கலமா நினைக்கிறோமோ, எது சொகுசா நினைக்கிறோமோ, அதெல்லாம் நமக்கு ஆபத்தானதாக மாறிவிட்டது, போராட்டமாக மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே நல்ல கவனிங்க. ஏபால், கெரிசிங், கில்போவா, கர்மேல், இப்படிப்பட்ட பர்வதங்கள் எல்லாம் சமாரியாவை சுற்றிலும் நிறைய இருந்துச்சு. 300 மலைகளுக்கு மேலாக இருந்தபடினாலே தான் இவர்கள் எல்லாருக்கும் மலையின் மேல நம்பிக்கை. எது அதிகமா இருக்கோ அதன் மேல நம்ம நம்பிக்கை அதிகமா வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? அது ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஐயோவா இருக்கணுமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க எதன் மேல, உங்க வருமானத்தின் மேல அதிக நம்பிக்கை வைக்காதீங்க. அதிக நம்பிக்கை நிறைய பேர் தான், ஐயோ இதை பண்ணிட்டா என்ன பண்ண போறேன், இதை கொடுத்துட்டா என்ன பண்ண போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, உன்னுடைய பிரையாரிட்டைஸ். விதவியின் இடத்துல சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, அப்பா நீ முதல்ல ஒரு அடையை சுட்டு எனக்கு கொண்டா. கொஞ்சம் தான் இருக்கு, எப்ப இருக்கிறதுல முதல்ல கொண்டு வாப்பா. அவ உள்ள போய் ஆயத்தப்படுத்த போன உடனே போகும்போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் பஞ்சக்கால தீரு மட்டும் மழை பெய்யும் நாள் வரைக்கும் இந்த வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவதில்லை.
உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணுமா ஐயோவா இருக்கணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. நல்ல துணிமணி உடுத்திட்டா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டிங்களா? நல்ல வீடு வாசல் இருக்குதுன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டிங்களா? நல்ல கார் கொடுத்து வண்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை அருமையான ஐயோ. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? கிறிஸ்துவோடு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வேதத்தோட நீங்கள் உங்களுடைய தொடர்பு என்ன? பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐக்கியம் எப்படி இருக்கு? அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு இந்த காலை வேளையில் பேசுவார். பர்வதத்தை நம்புறதை விட படைத்தவரை நம்புவோம். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5லிருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போமானால், நீதிமொழிகள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 5லிருந்து 6 வரை. 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? நீ படைத்தவர் மேல நம்பிக்கை வை. இன்னைக்கு வருமானம் வரும், நாளைக்கு வருமானம் வராமே போகலாம். இன்னைக்கு வருமானமே இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு வருமானம் நல்லா வரலாம். எது வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் நடக்கும். ஆனால் நிரந்தரமான தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் வராத போதும் நடத்துவார், வர்றப்பையும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வறுமை வரும்போது நம்மை நடத்துகிறவர் அவர்தான். நிறைய கிடைக்கும் போது நடத்துகிறவர் தான். உன் வீடு பரிபூர்ணம், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி உன் ஆலயத்தில் திராட்சரசம் புரண்டோடணும்னா நீங்க கர்த்தருக்கு மேல் நம்பிக்கையா இருங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதல் பலன்களாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அதை விட்டு பூரணமா இருக்கு. நீ எப்படி பூரணமா இருக்கும்? எப்படி பூரணமா வரும்ன்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே தேவன் நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். பார்க்கறதெல்லாம் நம்பாத, கேட்கறதெல்லாம் நம்பாத, சொல்றதெல்லாம் நம்பாத. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதன் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. ஆண்டவர் உங்களோடு இந்த காலை வேளையிலே பேசுவாராக. 2வது ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது ஒரு ஐயோ ஆண்டவர் சொல்றார். முதல்ல மலைகளின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், பெருமை, எல்லாரும் எங்கள்கிட்ட தான் வருவாங்க, நாங்கள் தான் தலைமை, நாங்கள் தான் எல்லாம் முன்னாடி, நாங்கள் தான் எல்லாமே, எங்களை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் இருந்தால் தான் எல்லாம். அது பயங்கரமான ஒரு ஸ்பிரிட். அருமையான தேவ பிள்ளைகளை, பயங்கரமான ஒரு ஈவில், அது பயங்கரமான ஒரு டெவில். அப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குகிறது. ஒருத்தன் நினைச்சான் நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆமா மேல போவேன், ஆண்டவருக்கு மேல போவேன்னு. யாரு சொன்னது? அந்த தூதர்கள் பேர் என்ன? லூசிபர். லூசிபரின் ஆவி அது. நான் அப்படி ஆயிருவேன், நான் அப்படி பண்ணுவேன், நாங்கள் இல்லைன்னா ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது, எனக்கு தான் இவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அல்ல. அப்படி நினைச்சாங்க, ஆண்டவர் ஐயோன்ட்டார். இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த ஏசாயா 30வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதுல நான் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். அவர் சொல்லுகிறார், என் வாக்கை கேளாமல். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது,
என்னுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்காமல், அப்படியே இருக்கு, என்னுடைய வாக்கின் மேல் நம்பிக்கை வைக்காமல், எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்தபோது சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, எங்களுக்கு அங்கே மீனெல்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு கறியும் மீன் கொடுத்தாங்க, எங்களுக்கு கத்திரிக்காயும் குமட்டிக்காயும் கொடுத்தாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, நாங்கள் வனாந்தரத்தில் செத்து மடிக்கிறோம், உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் திரும்பி போகிறோம்ட்டாங்க. அருமையானவர்களே, அப்பதான் கர்த்தர் இந்த இடத்துல விஷயத்தை சொல்லுகிறார், அழகா சொல்லி கொடுக்கிறாரு. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும், பார்வோனினுடைய பலத்தை குறித்து இவர்கள் பெருமை பேசுறாங்க. எப்பா, நீ கர்த்தர் எவ்வளவு பலமுள்ளவர் என்பதை பேச வேண்டிய நாம பார்வோன் எவ்வளவு பலமுள்ளவன் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். எப்பா, நீங்க ரெஃபர் பண்ற அல்லது நீங்க ஆலோசனை பண்ணுகிற, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற உங்கள் மருத்துவரை குறித்து பெருமை பேசுவதை விட உங்களை படைத்தவரை குறித்து பெருமை பேசுங்கள், அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் நல்லவன் இல்லை, அப்படி நல்லவனும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர நல்லவன் ஒருவன் ஆகிலும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய பர்சனலும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நடக்கிறவர்களை எடுத்து நோண்டி பார்த்தோம்னா நாரிடும். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த இடத்துல அவர் பாருங்க, பலனை தம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள். எப்படி சமாரியர்கள் அவர்கள் மலையை நம்பினார்களோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் எகிப்தினுடைய பலனை நம்புகிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. மூணாவது ஆண்டவர் சொல்லுகிற 3ஆவது வசனத்துல, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். எப்பா, நீ நம்பி போகாத, நீ நம்பி போகாத, அது உனக்கு வெட்கமாகவும் லட்சையாகவும் மாறி போகும். அப்புறம் உன்னுடைய அவமானத்தை மூட முடியாது, உன் அவமானத்தை உன்னால சகிக்க முடியாது. ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 31:1 வாசிங்களேன், அதனுடைய ஃபுல் டெஃபினிஷன் அங்க இருக்கு. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, எதன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அருமையான தேவ பிள்ளைகளை, இவங்களோட இருந்தா ஸ்ட்ரென்த், இவங்களோட இருந்தா ஸ்ட்ரென்த், அங்க போய் சேர்ந்துட்டோம்னா நல்ல ஸ்ட்ரென்த், நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த குழுவை விட அந்த குழு சூப்பர், இப்போ சூப்பராக தான் இருக்கும், அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அருமையானவர்களே, இது நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றார். குதிரைகள் மேல் அதனுடைய பலத்தை நீ நம்பி கொண்டிருக்காத. அதனாலதான் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ. அருமையானவர்களே, ஏன் நாம எழுந்து நிற்கிறோம் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறதுனாலே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனாலே, கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று நம்புவதனாலே. குதிரைகளை நம்பாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க பலத்தை, சில பேர் பணத்தை பலமா நம்புறீங்க. பணம் தேவை, பணம் உங்களை ஆதிக்கம் செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, பணத்தை நீங்க தான் ஆளுகை செய்யணும். நிறைய பேருடைய வீடு ஏன் பண பற்றாக்குறையில ரொம்ப தாண்டவம் ஆடுது தெரியுமா?
பணத்தை நீங்கள் கையாளாமல் பணம் உங்களை கையாள நீங்கள் விட்டு கொடுத்து விட்டீர்கள். அதனாலதான் கர்த்தருக்கு உங்களால் கொடுக்க முடியல. உங்களுடைய சிரமத்தினுடைய காரணம், விளைவு அதுதான். நீங்க ஒப்பு கொடுத்து சரணடைந்து, ஆண்டவரே இந்த நிமிஷத்திலிருந்து நான் இதை சரி பண்ணிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்துவது போல இந்த உலகத்தில் எதுவும் உங்களை பலப்படுத்த முடியாது. அவரே பலனாக இறங்கி வருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, குதிரைகளை பலமாக கொண்டு இவர்கள் குதிரைகளை ஓட்டுகிற அந்த வீரர்களின் பலத்தை பார்த்து எங்களுக்கு அவர் பலனாக இருக்கிறார்கள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஐயோ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து செயல்பட்டார்கள். திரும்பி போறோம், நாங்க போறோம் அப்படின்னாங்க. நீங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அழிவீர்கள். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் அழிவீர்கள். அது லட்சியாக மாறும், உங்களுக்கு வெட்கமாக மாறும். அப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நம்முடைய ஆழமான நம்பிக்கை குதிரைகள் மேல் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள பலம், சில பேர் படிப்பை பலமாக கொண்டிருக்கிறார்கள், சில பேர் வேலையை பலமாக கொண்டிருக்கிறார்கள், சில பேர் எங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, கர்த்தர் எங்கள்ட்ட கொடுத்துட்டார், ஐ எம் இன் எ கம்ஃபர்ட் ஜோன், நான் நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன். அருமையானவர்களே, இல்லவே யாரும் இந்த உலகத்துல பாதுகாப்பான இடம் என்று ஒன்று இந்த உலகத்துல பூமியில இல்லவே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் தான் பாதுகாப்பு? கர்த்தர் தான் பாதுகாப்பு. அதனாலதான் கர்த்தரை தன் தெய்வமாக நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில நாம எப்படி இருக்கிறோன்றத கொஞ்சம் நீங்க மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரையாரிட்டிஸ் எதுவா இருக்குது? நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா, இல்ல உலகத்தின் பலனை? கொஞ்சம் வருமானம் வந்துருச்சுன்னா சில பேரை கையில் பிடிக்க முடியாது, அவ்வளவுதான். நம்மகிட்ட தான் இருக்குது இல்ல, நடைய கொஞ்சம் ஒய்யாரமா போயிடும். எப்பா, அது காற்று பறக்கிறது போல பறந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நிமிஷத்தில் கோடீஸ்வரன் தரித்திரன் ஆனது உண்டு, ஒரு நிமிடத்தில் தரித்திரன் கோடீஸ்வரன் ஆனதும் உண்டு. எந்த நேரத்திலையும் உயர்வும் தாழ்வும் வரலாம். அது எப்படி வரும், ஏன் வரும், எங்க எதுக்காக வரும், ஏன் வராம இருக்குது, அவ்வளவு நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தரோடு நாம் இருப்போமானால், கர்த்தரை தேடுவோமானால், உயர்விலும் தாழ்விலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். இருக்கிற நேரத்திலையும் நடத்துவார், இல்லாத நேரத்திலையும் அவர் நடத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தீவிரமா சொல்றார் தம்முடைய ஜனங்களுக்கு, நீ எகிப்தை நம்பாத, பார்வோனை நம்பாத, குதிரைகளை நம்பாத, குதிரை வீரர்களின் பலத்தை நம்பாத, நீ என்னை நம்பு. ஆண்டவர் சொல்ற, அவங்க நாணலை போல. இப்ப அவங்க மேல நீ சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சுகமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், உனக்கு நிம்மதியா இருக்கிறது போல தோணும். ஆனா ஒரு நாள் அவன் உன்னை அடிமைப்படுத்துவான், ஒரு நாள் உன்னை கீழே விழ தள்ளுவான், ஒரு நாள் உன் மேலே ஏறி நிற்பான், ஒரு நாள் உன்னை நசுக்குவான், ஒரு நாள் உன்னை நொறுக்குவான், ஒரு நாள் உன்னை வேதனைப்படுத்துவான். அந்த நேரத்தில் நீ கதறி கூப்பிட வேண்டியது இருக்கும். யார? கர்த்தரை நோக்கிதான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப வேதம் நமக்கு அழகாக சுட்டிக்கால் சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 28:7 சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, எனக்கு என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அருமையான சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார்,
ஆண்டவர் எனக்கு போராட்டம் வராமல் இல்லை, எனக்கு பிரச்சனை வராமல் இல்லை, ஆனால் இது நடுவிலையும் நாம் எதையும் நான் நம்புறதில்லை, உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்புவோம், படைத்தவரை நம்புங்க. படைத்தவரை விட்டுட்டு வேற எதையும் நம்பாதீங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், நாசிலே சுவாசம் உள்ள எதையும் நம்ப வேணான்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப ரொம்ப பிரியமாய் வளர்த்த நாய், பிரியமாய் வளர்த்த நாய், அந்த நாய்க்கு அவங்க தான் சாப்பாடு வைப்பாங்க, அவங்க தான் பராமரிப்பாங்க, அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. அந்த நாய் தான் ஒரு நாள் அந்த அம்மாவை கொன்றது, கடிச்சு தின்னுச்சு, கழுத்தை கொதறி கழுத்தை அப்படியே துண்டாக்கி போட்டுருச்சு. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த நாய்க்கு சோறு போட்டு பராமரித்து வளர்த்தார்களோ, பாசம் காட்டினார்களோ, அன்பு காட்டினார்களோ, இப்போ அதுதான் கழுத்தை துண்டிச்சிச்சு, கழுத்தை துண்டாக்கி போட்டது. காரணம் என்ன தெரியுமா? அளவு கடந்த நம்பிக்கை. எப்படி? அளவு கடந்த நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக மிருகத்தின் மேலே நம்பிக்கை வச்சதுனால வந்த விளைவு, நாம் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்ப்போம். 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பினா உங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனால் கர்த்தரை அல்லாத எதை நம்பினாலும் அது உங்களுக்கு ஐயோ. நமக்கு ஐயோ. கர்த்தரை நாம் நம்புறதுக்கு பதிலாக மலைகளையும் சமுத்திரத்தையும் நம்புகிறோம், உலக பிரகாரமானவைகளை நம்புகிறோம், படைக்கப்பட்டவைகளை நம்புகிறோம், தேவன் நமக்கு கொடுத்த அனுபவிக்க கொடுத்தவைகளை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் நமக்கு அனுபவிக்க கொடுத்த விஷயம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சமுத்திரம் ரொம்ப அழகா இருக்கு, அதனால போய் நடுவில் வீடு கட்டி வாழ முடியுமா? நல்லா இருக்குங்க, நான் இந்த சமுத்திரத்தின் நடுவில் தான் வீடு கட்டி நான் வாழுவேன் அப்படின்னு வாழ முடியுமா? நமக்கென்று ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்துருக்க. அப்போ கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். சாரிபாத் விதவையை பாருங்க, எல்லாரும் விதை, எத்தனையோ விதவை அங்கே உண்டு, ஆனால் சாரிபாத்தினுடைய விதவை வீட்டில் மட்டும்தான் பஞ்சகால தீர் மட்டும் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. காரணம் ஒன்னே ஒன்று தான், ஆண்டவர் மேல் வச்ச நம்பிக்கை. மனுஷனை நம்பலை, யாரையும் நம்பலை. அளவு கடந்த நம்பிக்கை மனிதர்கள் மேலோ அல்லது மிருகங்கள் மேலோ இந்த உலகத்தின் தேவனால் படைக்கப்பட்டவைகள் மேலோ நீங்கள் வைக்கவே கூடாது. வைக்கக்கூடாது. அது மகா பெரிய ஆபத்து. அது ஒரு நாள் நமக்கு எதிராக திரும்பும், நமக்கு எதிராக செயல்படும், நமக்கு எதிராக வந்து நிற்கும். அப்போ நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம அழுது பிரயோஜனம் இல்லை, நம்ம ஒரு சோர்ந்து போய் அது பிரயோஜனம் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அன்பு ஆண்டவருக்கு மட்டும்தான். அவரிடத்திலே காமிக்க வேண்டிய அன்பை இந்த உலகம், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் உடையேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த காலை வேளையில் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை நீங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு எது வந்தாலும் அதில் கர்த்தருக்கு ஒன்று எடுத்து வைங்க, கர்த்தருக்கு கொடுக்க பாருங்க. உங்களுக்கு எந்த மகிமை கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் போட்டு சொல்லுங்க, இந்த மகிமை எனக்கு வேணவே வேணாம் ஆண்டவரே, இந்த மகிமை உமக்கு மாத்திரம் இருக்கட்டும் சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. எனக்கு அருமையானவர்களே, வெற்றியாளர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. இந்த 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 வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, கர்த்தர் கொடுத்த வெற்றி, கர்த்தர் கொடுத்த ஜெயம், கர்த்தர் கொடுத்த காரியம் என்பதாக நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். உங்களை ஆண்டவருக்கு முன்பதாக வையுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை கொண்டு என்னை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். பலனை நீங்கள் நம்பாதீர்கள். நிறைய பேரை நான் பார்க்குறேன், பிள்ளைகள் மேலே ஒரு தீவிரமான நம்பிக்கை இல்லைங்க. உங்கள் பிள்ளைய ஆண்டவர் மேலே வச்சு வைங்க நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. என் பிள்ளைங்க நல்லா கொண்டு வந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க. உங்கள் பிள்ளை மேலே நீங்களாக கூட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வைக்காதீங்க, உன்னை ஏமாத்திடுவோம். நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள், பின்னாடி ஒரு நாள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். கர்த்தர் மேலே, பிள்ளையை கொடுத்தவர் மேலே நம்பிக்கை வைங்க. பிள்ளையின் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக பிள்ளையை கொடுத்தவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவர் பிள்ளையை வழி நடத்துவார். எனக்கு அருமையான உங்கள் சுய புத்தியின் மேல்
சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை உங்களோடு பேசி இருக்குமே ஆனால், இந்த வார்த்தை உங்களோடு கர்த்தர் இடைப்பட்டிருப்பாரே ஆனால், உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல நாமளோ நீங்களோ நானோ முன்னாடி நிற்க வேணாம். நம்ம எல்லாரும் கர்த்தரை முன்னாடி வைப்போம். ஆமாண்டவரே, நிறைய நேரத்தில் நான் நிறைய விஷயத்தை முன்னாடி வச்சுட்டேன். உமக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வேண்டிய நான் நிறைய விஷயத்தில் யாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். என்னை